2026 வரை காலியாக இருக்கிற பணியிடங்களை மனதில் கொண்டுதான் 2553 மருத்துவர்கள் எடுக்கிற பணிகள் நடைபெற்று கடந்த இந்த ஜனவரி மாதம் 5ஆம் தேதி தேர்வு நடைபெற்றது. டாடா கன்சல்டன்சி என்கின்ற நிறுவனம் தான் ஆன்லைன் எக்ஸாம் நடத்தி ஏறத்தாழ 24,000 பேர் தேர்வு எழுதினார்கள். எல்லாம் முடிஞ்சு விடைத்தாள்கள் திருத்தும் பணி நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதில் இப்போ நடக்கிற வேலை அந்த ஏற்கனவே கோவிட் காலத்தில் கொரோனா காலத்தில் பணியாற்றிய மருத்துவர்களுக்கு மெரிட் மார்க்ஸ் தரணுங்கிற கோரிக்கை வரப்பட்டது. அந்த வகையில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் ஏற்கனவே டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டியில் எடுத்த 500 மருத்துவர்களுக்கு 20 மதிப்பெண்கள் கொடுத்து பெரும்பகுதியானவர்கள் அன்னைக்கு அந்த பணியில் சேர்ந்தார்கள். அதில் விடுபட்டு போனவர்கள் திரும்பவும் ஒரு 1021 மருத்துவர்கள் எடுக்கப்பட்ட போது 5 மதிப்பெண்கள் தரப்பட்டு அவர்களுக்கு அந்த MRBயில் எடுக்கப்பட்ட அந்த தேர்வில் 5 மதிப்பெண்கள் தரப்பட்டது. அதில் கூட 2 வருஷம் வேலை செஞ்சவங்களுக்கு 5 மதிப்பெண் சொல்லியிருந்தோம். உடனடியாக டாக்டர்கள் கோர்ட்டுக்கு போய் அதில் நாங்கள் 1 வருஷம் செஞ்சுருக்கிறோம், 1.5 வருஷம் செஞ்சுருக்கிறோம், எங்களுக்கு மதிப்பெண்ணாங்க. அந்த வகையில் ஒரு 1.5 ஆண்டு பணியாற்றியவர்களுக்கு கோவிட் காலத்தில் 3 மதிப்பெண்கள், 1 வருடம் பணியாற்றியவர்களுக்கு 2 மதிப்பெண்கள் கொடுத்து 1021 மருத்துவ பணியிடங்கள் நிரப்பப்பட்டது. அப்போ பெரும்பகுதியான மருத்துவர்கள் வந்து சேர்ந்துட்டாங்க. அதுலேயும் இடம் கிடைக்காதவங்க இந்த 2553 அவங்க அப்ளை பண்ணுவாங்க. அவங்க யார் யார் கோவிட்டில் ஒர்க் பண்ணவங்க தானாங்கிறத தீவிரமாக விசாரித்து அதை ஆய்வறிக்கையை பெறுவதற்கு இப்போ DPH, DME, DMS 3 நிர்வாகங்களும் அந்த பட்டியலை பெற்று இப்போ வந்து அந்த பணியை ஆராய்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு வாரத்தில் அது முடிஞ்சு கொடுத்துருவாங்க. கொடுத்து முடிச்சிட்ட உடனே இந்த கம்யூனல் ரொட்டேஷன் இந்த சிஸ்டம்லாம் முடிஞ்சு இந்த மாத இறுதிக்குள் ஒரு பிப்ரவரி 15ஆம் தேதிக்குள் இந்த 2553 மருத்துவர் பணியிடங்களையும் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் மூலம் அவர்களுக்குரிய இந்த பணியாணைகள் தருகிற ஒரு மிகப்பெரிய நிகழ்வு சென்னையில் நடைபெறவிருக்கிறது.